வணக்கம் பசங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான கூழ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நான் மார்னிங் 2 ஸ்பூன் ராகி ஊற வச்சுருக்கேன், களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த ராகியில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நல்ல விட்டமின் பி இருக்குது, எல்லா சத்தும் இதில் அடங்கியிருக்கு. 6 மாத குழந்தையிலேருந்து இதை இணை உணவாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ஐடியில் வேலை பார்க்கறதுனால 6 மாதம் லீவோட முடிஞ்சு வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ குழந்தைக்கு தாய்ப்பால் சரியாக கிடைக்கிறதில்ல. அப்போ அதில் உள்ள எல்லா சத்தும் இதில் இருக்குது. அப்போ இதை டாக்டரோட ஆலோசனைப்படி 6 மாத குழந்தையிலேருந்து இது கொடுக்கலாம். எல்லா வயதினரும் இதை எடுத்துக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை மார்னிங் நான் நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஆனாலும் இந்த தண்ணி வேண்டாம். இந்த தண்ணி எடுத்துட்டு வேறு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கணும். இதை நான் தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இது இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டி பால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இது 6 மாத குழந்தைக்குங்கிறதுனால நம்ம பால் மட்டும்தான் இதுலேருந்து எடுக்க போகிறோம். அதை இப்படி தான் வடிகட்டி இதை மாதிரி பால் எடுத்துக்கணும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அந்த வலையில் இது இறங்கலை, அதனால தான் நான் இந்த வலையில் மாற்றிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு வடிகட்டணும். கொஞ்சம் பெரியவங்கன்னா நம்ம இதை இப்படியே அரைச்சி அப்படியே காய்ச்சி நம்ம உப்பு டேஸ்ட் வேணா உப்பு, ஜீனி டேஸ்ட் வேணா ஜீனின்னு போட்டு காய்ச்சி குடிக்கலாம். இப்போ நம்ம கை குழந்தைக்கு நம்ம கொடுக்குறது தான் அதுங்க எந்த டேஸ்ட்டு, நம்ம பழக்கம் பண்ணுறது தான் அதுங்களுக்கு எந்த டேஸ்ட்டு வேணாலும் பண்ணலாம். நம்ம உப்பு போட்டு கொடுக்குறது தான் ஆரம்பத்தில் நல்லது. இது 6 மாத குழந்தைக்கு கொடுக்கும்போது காலையில் 8 மணிக்கு ஒரு தடவையும் மதியம் 2 மணிக்கு ஒரு தடவையும் கொடுக்கணும். அதுக்கு மேலே டைமுக்கு கொடுக்கக்கூடாது. இது 1 வயசு வரைக்கும் அந்த மாதிரி டைம்லாம் பார்க்கணும். அதுக்கும் பிறகு நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு 2 பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு உப்பு அடுப்பில் வச்சு இதை மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சணும். ஒரு 2 நிமிஷத்தில் அது கூழ் ஆயிடும். அந்த கூழ் அப்படியே சின்னதாக ஸ்பூனில் குழந்தைங்கள மடியில் போட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். டோட்டலாகவே இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது டோட்டலாகவே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான். என்ன இதில் செய்ய வேண்டியதுன்னா, அந்த கேழ்வரகை மறக்காமல் நம்ம ஊற வைக்கணும். மறக்காமல் கேழ்வரகை நம்ம முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி அரைச்சி கூழ் ரெடி பண்ண ஒரு 5 நிமிஷம் தான். இதை நீங்கள் காலையில் 6 மாத குழந்தைக்குன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு சிங்கிளும் மதியம் 2 மணிக்கு ஒரு தடவையும் கொடுக்கலாம். இது கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பெரியவங்க நான் இந்த அளவுக்கு வடிகட்டணுங்கிறது தேவையில்லை. நம்ம நார்மலாக அரைச்சி கூழ் வச்சு சாப்பிட்லாம். இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம், எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.